காட் பிளஸ் யூ, குட் பேட் அக்லி. இந்த தலைப்பில் சமீபத்தில் வெளியாகி திரையரங்குகளில் ஓடிட்டுருக்கிற திரு அஜித் அவர்களின் நடிப்பில் வெளியான திரைப்படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த பகுதி கதையில் கதாபாத்திரம், திரைப்படங்களோ செய்திகளோ காணொளியோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு விஷயங்களில் நமக்கு அது மூலமாக என்ன பயன், என்ன அடைந்தோம் அல்லது என்ன நம்ம கற்றுக்கிட்டோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் எடுக்கிறோம், அதை ஒரு ஒன்லைனில் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசரை பிடிக்கிறாங்க, அதில் லீட் ஆக்டரை பிடிக்கிறாங்க, எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் மியூசிக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷனு, மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா அதை வெளியிடுறாங்க, அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இவ்வளவு விஷயங்கள்லேயும் காஸ்ட் இன்வால்வ்டு, அதாவது பணம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் முக்கிய பங்கு வகிக்குது. இதை கருத்தில் கொண்டு படம் எடுக்கிறவங்களும் படத்தில் நடிக்கிறவங்களும் மற்ற எல்லாமே நடந்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் நல்லது. இதுதான் முதல் பாடம். நம்ம இந்த படத்துக்கு வரோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு அஜித் அவர்களின் ஃபேன் பேஸ், திரு அஜித்துக்காக திரையரங்குகளில் போய் படம் பார்க்குறாங்க. அதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்றத நேர்களாக நீங்கள் எனக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயினில் அந்த உள்ள ஆம்பியன்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, பேக்ட்ராப்பு, அந்த ஷூட்டிங் நடக்கிற ஒவ்வொரு இடம், இது எல்லாமே நல்ல பிரமாதமாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. த்ரிஷா அவர்கள், சிம்ரன் மற்றும் லீட் ஆக்டரில் நடிக்கிற அர்ஜுன் தாஸ், வில்லனாக நடிக்கிற அர்ஜுன் தாஸ், இவங்க எல்லாமே அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு உண்டான நியாயத்தை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றது நீங்கள் போய் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றபடி ஏற்கனவே சொன்னது தான், ஒரு படம் எடுக்கிறோம், படத்துக்கு உண்டான காஸ்ட் இன்வால்வ்டை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரும் பொறுப்பாக இருந்தால் நம்ம இந்த சமகாலத்தில் உள்ள தொழிலுக்கு நல்லது. எல்லோரும் நம்ம ஒவ்வொரு தொழிலில் இருப்போம், ஒவ்வொரு வேலையில் இருப்போம். இன்றைக்குள்ள மார்க்கெட்டுக்கு நம்ம ஒரு மார்க்கெட்டில் போய் நம்ம சம்பாதிக்கிறது எப்படின்றது எவ்வளோ பெரிய சேலஞ்சுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதை எவ்வளோ ஈஸியாக செலவழிக்கிறாங்கன்றதை இந்த படத்தை பார்த்தா நல்லாவே புரிஞ்சிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ஒரு திரையரங்குக்கு போகிறோம், ஒரு ஃபேமிலியோடு போகிறோம். இன்றைக்கி தேதியில் டிக்கெட் என்ன விலை விற்குதுன்றதெல்லாம் தெரியும். முடிஞ்சுட்டு அங்கேயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வெளியில் ஒரு டின்னரோ ஒரு லஞ்சோ நம்ம சாப்பிட்றோம். இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு நேரம் ஒதுக்கி பணத்தை செலவழித்து போகிறோம் அப்படின்னா நமக்கு உண்டான டேக்அவே என்ன? குறைந்தபட்சம் திருப்தியாச்சும் இருக்கணும், செலவழிச்சதுக்கு உண்டான திருப்தியாவது இருக்கணும். அது இருக்குதா அப்படின்றதையும் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மற்றபடி இதில் பேசுகிறதுக்கோ இதுக்கு மேலே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ எதுவும் இல்லை நான் நினைக்கிறேன். காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நட்பு மற்றும் சொந்தங்களுக்கு பகிருங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.